श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 9வது அத்தியாயம் 150வது श्लोकम्। इह वा मरणे वास्य ब्रह्मलोकेऽथवा भवेत् ब्रह्म साक्षात्कृतिः सम्यग् उपासीनस्य निर्गुणम्। இப்போ சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிற விஷயம் நிர்குண பிரம்ம உபாசனா. அது முக்திக்கு ஒரு சாதனமாக காரணபூதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபிக்கிறதுக்கு 136வது ஸ்லோகத்தில் தொடங்கின விஷயம். அதில் கிரமமுக்தியும் இன்க்ளூட் பண்ணி பல உபனிஷத்துகள் பல ஸ்மிருதி கிரந்தங்களை கோட் பண்ணிட்டு பூர்வபக்ஷி கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வித்யாரண்ய சுவாமி இந்த அத்தியாயத்தை இன்னைக்கு பரிசமாப்தம் முனிவு செய்ய போகிறார். அந்த முக்தி అనేది லிபரேஷன். அவனுக்கு இங்கே இப்படி நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிக்கிட்டே பல வருடங்களுக்கு அப்புறம் இங்கே இஹவா இங்கே கூட அவனுக்கு நடக்கலாம், ஜீவன் முக்தன் ஆயிடலாம். அப்புறம் இல்லை மரண சமயம் மரணத்துக்கு முன்னாடி கூட அப்படிப்பட்ட ஞான நிஷ்டை ஏற்படலாம். இல்லை பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தியும் அடையலாம். ஸோ 3 விதமாக சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இதில் பிரம்மசூத்திரத்தில் கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பிரம்மசூத்திரத்தில் காரியாதிகரணம் அப்படின்னே இடத்திலும் அப்புறம் ஈக்ஷத கர்மாதிகரணம் அனே அந்த இடத்துலையும் அத்தியாயத்துலையும் இப்படி பலதெல்லாம் சூச்சனை பண்ணியிருக்கு. இது கண்டிப்பாக நிர்குண பிரம்ம உபாசனை வேதாந்த சிரவணம் பண்ணுறவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி அனே விஷயம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கூட மகா வாக்கிய விசாரணம் பண்ணி ஒரு சந்தேகம் இல்லாமல் இது எனக்கு சத்தியம், நான் நித்திய முக்தனு தான், நானும் சாதகனு கிடையாது, சாதிக்க வேண்டியதும் கிடையாது, நானே என்னோட ஸ்வரூபமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சந்தேகம் இல்லாமல் இது எனக்கு 100% சத்தியம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அப்போ அது வந்துச்சுன்னா யாருக்கு தெரியும்? அந்த சாதகனுக்கு அவனுக்கு தெரியும், வேறு யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாது. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இனிமே இந்த அத்தியாயம் அடுத்த 8 ஸ்லோகங்களுக்குள்ள வித்யாரண்ய சுவாமி அவருடைய குருநாதரான சுவாமி சுவாமி ராமானந்த அவர் சொன்ன இடத்துல இருந்து எடுத்துட்டு புஸ்தகத்தில் இருந்து இப்போது வர சில ஸ்லோகங்களுக்குள்ள எங்கள் குருநாதர் அவர் கூட சொல்லியிருக்கார் இப்படி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை இன்னைக்கு இப்போது ஆரம்பிக்க போகிறார். அப்போது இவருடைய குருநாதரான சுவாமி ராமானந்த அவர் ஆத்ம புராணம் இல்லை ஆத்மகீதம்னு சொல்லப்படுற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் இப்படியே
பட்ட சில விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். 151வது ஸ்லோகம் படிக்கிறோம் இப்போது. முதல் நூற்றி अर्धोऽयमात्मगीतायाम् अपि स्पष्टमुदीरितः विचारणाक्षम आत्मानम् उपासीतेति सन्ततम्. அந்த ஆத்ம புராணம் இல்லை ஆத்மகீதம்னு சொல்லப்படுற அந்த கிரந்தத்திலையும் அது என்னுடைய குருநாதர் எழுதினதுனால அது நான் கடைசியாக அதோடைய சப்போர்ட் எடுத்துகிட்டு நான் சில ஸ்லோகங்கள் சொல்கிறேன்னார். என்ன சொல்கிறது, அந்த ஆத்ம புராணத்தில் இருக்கிற கொட்டேஷன் கொஞ்சம் எடுத்துகிட்டு 2வது வரியில் வச்சிருக்காரு. என்னது பாருங்கோ, விசார அக்ஷமஹா. விசாரம், பிரம்ம விசாரம் பண்ணுறதுக்கு க்ஷமத்தை, அந்த சக்தி இல்லாதவனும் இன்னும் அந்த தகுதி வரலை, அவனுக்கு முடியலைன்னா unable to enquire into the self, அவனுக்கு இந்த யாரை பற்றி விசார அக்ஷமஹா ஆத்மானம். ஆத்மானம்னா அந்த நிர்குண பிரம்மன்னு பற்றி, த செல்ஃப் வித்தவுட் த எட்ரிபியூட்ஸ், அந்த நிர்குண பிரம்மன்னு பற்றி இல்லாதவன் என்ன பண்ணணும், சந்ததம் உபாசீத. சந்ததம்னா அவனு அந்த விசாரணை பரிபக்குவமாய் அவனுக்கு பண்ண முடிகிற வரைக்கும், பிரதிபந்தங்கள் எல்லாம் நீக்கப்படுற வரைக்கும் சந்ததம். சந்ததம்னா விடாமே தொடர்ந்து. உபாசீத அவனு மெடிடேட் பண்ணணும் கண்டிப்பாக. ஷுட் மெடிடேட் అనేది உபாசீத கமாண்ட் பண்ணுற. இது அயம் அர்த்தः, இதுதான் அங்கே ஆத்மகீதாயாம் அப்படி ஸ்பஷ்டம் உதீரிதः அயம் அர்த்தः. இந்த விஷயத்தினுதான் ஆத்மகீதானே அந்த புஸ்தகத்தில் எங்கள் குருநாதனால் ஏதி சொல்லப்பட்ட விஷயம் இப்படி தான் சொல்லப்படுறது, ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. என்னது, நிர்குண பிரம்ம உபாசனத்தினை செஞ்சிட்டே இருக்கணும். நிர்குண பிரம்ம உபாசனத்தினாலே அப்புறம் காலக்கிரமத்தில், அந்த காலக்கிரமம்னா எத்தனை வருஷம்னு சொல்லலை, இப்போது இங்கேயோ இல்லை அப்புறம் எங்கேயோ கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது 152, 53, 154 3 ஸ்லோகங்களுக்குள்ள இவர் அந்த ஆத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தினை கோட் பண்ணிட்டே சொல்கிறார். படிக்கிறோம். 152. சாக்ஷாத் கர்த்துமசக்தோபி சிந்தயேன் மாமசங்கிதः காலேனானுபவாரூடः பவேயம் ஃபலிதோ த்ருவம். இங்கேருந்து இந்த ஆத்ம புராணம் அనే புஸ்தகத்தில் ஆத்மாவே, அந்த நிர்குண பிரம்மமே தன்னுடைய ஸ்வீய கதை, சொந்த கதை. அப்போன்னா நிர்குண பிரம்மே ஆத்மாவே பேசுகிற மாதிரி இந்த ஸ்லோகங்களுக்குள்ள பார்க்க போகிறோம். அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்ம கதா, நிர்குண பிரம்மம் தன்னை பற்றி தானே பேசுகிறது. நிர்குண பிரம்மம் எப்படி பேசும் அப்படின்னு கேட்கக்கூடாதா? சரியா? இது அவர் ஏதும்போதும் அப்படி ஆத்ம புராணம். அதனால தான் ஆத்மாவே தன்னை பற்றி தானும் சொல்லிக்கிறது பாடுறது. இந்த புஸ்தகத்தில் விசேஷம் என்னன்னா, பொதுவாக என்ன சொல்கிறோம், ஆட்டோபயோகிராஃபின்றோம் இல்லை. ஸோ நிர்குண பிரம்ம ஆத்மா தன்னையோட பயோகிராஃபி தனியாக சொல்லிக்கிறது. அப்போது
இதில் வந்து நிறைய உபனிஷத்துகளுக்குள்ள, முக்கியமாக 10 உபனிஷத்துகளுக்குள்ளேயும் இன்னும் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா அந்த நிருசிம்ம உத்தர தாபனி உபனிஷத்து அப்படிப்பட்டது சிலது, அது எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட பல விஷயங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து அதை பற்றி விஸ்லேஷணம் விசாரணம் பண்ணது தான் இது ஆத்ம புராணம் கதை, இந்த புஸ்தகம். அதனால் இது சம்ஸ்கிருதத்தில் இது வியாக்கியானத்தோடு எதிர்க்கார் அவர், சும்மா ஏதோ எதிர்றதில்லை, சம்ஸ்கிருத வியாக்கியானத்தோட அப்படி எதிர்றது இப்போ கூட அது கிடைக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியே அவர் குருநாதர் எழுதின மாதிரியே வித்யாரண்ய சுவாமி கூட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதையும் பாப்புலராக வேதாந்த படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். எனிவெதன அனுபூதி பிரகரணம் அనే ஒரு புஸ்தகத்தின் வித்யாரண்ய சுவாமி அந்த ஆத்ம புராணம் மாதிரி இருக்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதனால் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 152 வந்து என்ன சொல்கிறது பாருங்கோ. யார் சொல்கிறாங்க இங்கேருந்து? இப்போது ஆத்மாவே சொல்கிறது, நிர்குண பிரம்மே சொல்கிறார். நம்ம எல்லோரும் ஒருத்தர்கிட்ட சொல்கிறார். சாட்சாத் கர்த்தும் அசக்தः அபி, உனக்கு அபரோக்ஷமான அந்த டைரக்ட் ரியலைசேஷன் இந்த என்னை பற்றி, நிர்குண பிரம்மனை பற்றி உனக்கு முடியல, இன்னும் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீ நினச்சிட்டு இருந்தா, அப்படி இருந்தால் நீ என்ன பண்ணணும்? அசங்கிதா, ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த சந்தேகமும் படாமல் மாம் சிந்தையேத். பாருங்க, இந்த மாம் தான், மாமன்ன என்னே நீ சிந்தனை பண்ணிட்டே இரு, சந்தேகப்படாது. மாம் யார்? இந்த மாம் நான் ஆத்மாவே, நிர்குண பிரம்மே சொல்கிறா, நிர்குண பிரம்மே சொல்லுது. மாம் சிந்தையேத், உன் ஆத்மாவாக நானாக தான் இருக்கேன், நீயும் நான் ஒன்று. ஆனால் உனக்கு இன்னும் அப்படிப்பட்ட நிஷ்டை ஏற்படலையே. அதனால் இப்போது வேதாந்தத்தில் ஒன்று குரு சொல்கிற இந்த நிர்குண பிரம்ம உபாசனை வரைக்கும் நீ வந்துட்ட, இது பண்ணிட்டே இரு. இதில் எனக்கு அபரோக்ஷானுபூதி ஏற்படுமா இல்லையா, நான் ஞான நிஷ்டவான் ஆகுவானா இல்லையா, என்ன எப்படி, என்ன பிரயோஜனம், என்ன பலமனு நீ எதுவுமே டவுட் பண்ணாது, சந்தேகப்படாது. அப்படின்னா பூர்ணமாக சாஸ்திரத்தை மேலேயும் அந்த சாஸ்திரத்தின் உபதேசம் பண்ணுற குரு மேலேயும் உனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை, ஸ்ரத்தா, பக்தி இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கேட்டது மனனமும் பண்ணதே செய்யணும். அன்டில் எந்த சந்தேகம் இல்லாமல் எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் மனனம் பண்ணணும். அப்போதான் இந்த டவுட்ஸு, சந்தேகமில்லாத மனசு தான் தியானம் செஞ்சு நிஷ்டைக்கு முயற்சி பண்ண முடியும். சந்தேகங்களோடு இருக்கிற மனசு தியானமே பண்ண முடியாது. ஸோ நிர்குண பிரம்ம உபாசனான்னா தியானம் பண்ணணும். நீ அது பண்ணிட்டே இரு. மாம் சிந்தையது, என்னே சிந்திச்சு. ஆத்மா இருக்கு, அது நிர்குணம், அது பிரம்மம், அதுக்கு நிர்விகாரம், நிராகாரம், சர்வகதா, அசக்தா, இப்படி எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். என்னை பற்றியே சிந்தனை பண்ணிட்டே இரு. மாம் சிந்தையது, என்னாகும் அப்போது? சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன்னா தெரியுமா, காலேன காலக்கிரமத்தில் இன் டியூ டைம் அனுபவ ஆரூடः ஃபலிதः த்ருவம் பவேயம். என்ன நான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். பவேயம்னா ஐ ஷல் பி, நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன்னா உனக்கு தெளிவு வரும். காலக்கிரமத்தில் நீ வந்து அந்த அபரோக்ஷ அனுபவத்தினை அடைஞ்சவனா ஆயிடுவே நீ. அப்போது அது ஃப்ரெக்டிஃபை ஆகும், பலம் கொடுக்கும். இது சத்தியம் த்ருவம். அப்படின்னு பிரம்மமே ஆத்மாவே நம்மக்கிட்ட சொல்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, ஆத்மா நம்ம தான், நானே தான்.
ஆனால் எனக்கு ஏன் சந்தேகம் வருது? சந்தேகம் எங்கே வருது? மைண்டில் வருது. அப்போ அந்த மைண்டிலேயே சந்தேகத்தை நீக்கி நான் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு புரியலன்னாலும் பரவாயில்ல. இப்போ உடனே நான் அந்த சாஸ்திரம் சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அப்படி ஞானனிஷ்டன் அடைஞ்சு தைரியமாக பைனரி ஃபார்மேட்டுக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, வருவேன். இதுதான் வழி, இதில் ஒரு சந்தேகம் இல்லை, நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பண்ணும் அது அனு சொல்லி நிர்குண பிரம்ம ஆத்மாவே நம்மக்கிட்ட பேசி சொல்கிறது, ப்ராமிஸ் பண்ணுறது, நானும் கண்டிப்பாக உனக்கு என்ன நானும் ரிவீல் பண்ணிக்கிறேன். கட்டோபனிஷத்தில் இதே மாதிரி முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம் இல்லையா? கட்டோபனிஷத்தில் எமீவைஷ விருணுதே தேன லப்யா. நம்ம வரிச்சுக்கணும் முதல்ல ஆத்மான்னு. என்ன சாஸ்திரம் குரு சொல்லுது, நான் ஆத்மாவா, நான் பிரம்மம். இப்போதைக்கு அப்படி சும்மா சொல்லிட்டு இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் இது எனக்கு பரமசத்தியம். அப்படி நீ அடைவேன்னு சொல்லி நமக்கு ஒரு உறுதி, கேரண்டி கொடுத்துட்டு நம்பிக்கை உருவாக்குறது இந்த ஆத்ம புராணத்துடைய ஸ்லோகம். அதுக்கு பிறகு 153 வந்து இது எப்படி பண்ணணும் தெரியுமா, நான் எப்படி உனக்கு என்ன நான் தெரிவிச்சுக்கிறது தெரியுமா, நீ சும்மா இருந்தால் முடியாது, நீ பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பிரயத்தனம் பண்ணுறது என்னன்னது இங்கே ஒரு உதாரணத்தோட அந்த ஆத்ம புராணத்தில் சொன்னதே இங்கே சொல்கிறார். 153வது ஸ்லோகம். யதாகாத நிதேர்லப்தௌ நோபாய கனனம் வினா மல்லாபேபி ததா ஸ்வாத்மா சிந்தா முக்த்வா ந சாபரஹ. என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஒரு கிணறு ஜலம் வேணும் அப்படின்னா கிணறு வந்து தோண்டணும் இல்லையா? கிணறு தோண்டினா தான் ஜலம் வரும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. யதா எப்படி அகாத நிதேஹே லப்தௌ, அகாதம்னா ரொம்ப ஆழமாக பூமிக்கு உள்ள மறைஞ்சு இருக்கிற அந்த நிதௌ அண்ணா இங்கே வந்து ஆக்சுவலாக செல்வம், ட்ரெஷர்னு அர்த்தம். பூமியில் எல்லாருக்கும் வேண்டிய ட்ரெஷர் ஒன்று இருக்கு, ஜலம். சில வாட்டி பணம் முக்கியம் இல்லை சார், ஜலம் முக்கியமாக இருக்கிறது இல்லையா நாட்டில். சரி, செல்வம் ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பூமியில் அடியில் எங்கோ அங்கே மறைஞ்சு ட்ரெஷர் இருக்கு, ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறோம்? அப்போது அந்த அகாதமான ஆழமாக எங்கோ உள்ளே இருக்கிறது, அதுக்கு வந்து கனனம் வினா தோண்டி மண் எடுத்துட்டு டிக் பண்ணுறது தவிர, கனனம்னா டிக் பண்ணுறது, தோன்றது, அது தவிர வேறு ந உபாய. வேறு ஏதாவது உபாயம் இருக்கா? நீ போர்வெல் வச்சு பண்ணானும், ட்ரில்லிங் பண்ணானும், இல்லை க்ரோபாரை வச்சு கடப்பாரை வச்சு தோண்டணும். அந்த காலத்தில் அப்படி தானே 4-5 பேர் சேர்ந்து பல நாட்கள் அந்த கிணறு ஜலத்துக்காக தோண்டி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் எவ்வளோ சிரமப்படுவாள். இப்போ மிஷின்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தோண்டாமல் பிரயத்தனம் பண்ணாமல் டிக் பண்ணாமல் ஜலம் வருமா? அந்த நிதி கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி ததா, அதே மாதிரி மத் லாபா அபி, நீ என்ன அடையணும்னு நான் பாருங்கள். இந்த மத்தன்னா என்ன யார் சொல்கிறான்? வித்யாரண்ய சுவாமி சொல்லலை, சுவாமி ராமானந்தர் சொல்லலை. ஓகே, யார் சொல்கிறாரோ? ஆத்மாவே சொல்கிறது. நீ என்ன அடையணும்னா நீ வந்து இந்த கிணறுக்காக எப்படி மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு
எப்படி பண்ணுறியோ அந்த மாதிரி தோண்டணும் அப்படின்னு உதாரணம் இங்கே. ஸ்வாத்ம சிந்தாம், இங்கே தோன்றது டிக் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? என் அடையிறதுக்காக ஓ முமுக்ஷு சாதகனே ஸ்வாத்ம சிந்தாம், ஸ்வாத்ம சிந்தனை பண்ணுறது, உன்னுக்குள்ளேயே உன்னை பற்றியே இப்படி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரஸ்மாஸ்மி சிந்தனை பண்ணுறது தவிர சிந்தம் முக்துவா இப்படி சிந்த பண்ணுறது தவிர ந அபராக நச்ச அபரஹ உபாய நாஸ்தி, வேறு எந்த வழியும் கிடையாது, வேறு எந்த வழியும் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வெளியில் ஏது பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்வாத்ம சிந்தனை பண்ண நான் யார் అనేది. அதுதான் சொல்லிட்டாரு, நீ பிரம்மன்னு சொல்லிட்டு உபதேச மகா வாக்கியம் நடந்துச்சு, தத்துவமசி. அப்போ நானும் அகம் பிரம்மாஸ்மி, இதென்ன சும்மா வார்த்தையா, சும்மா ஏதோ பேரட் மாதிரி ரிப்பீட் பண்ணுறானா? எனக்கு நிஜமாகவே அந்த அனுபூதி வந்ததா? பிரத்யக்ஷானுபூதி இருக்குதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு இது தவிர வேறு வழி இல்லை. எப்படி ஜலத்துக்காக கிணறு தோன்றது தவிர வேறு என்ன வழி இருக்கு உபாயம்? அப்படின்னு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி உதாரணம் உங்கள் புஸ்தகத்தில் கீழே ரிஃபரன்ஸ் ஏதோ கொடுத்துருப்பான். என்னது விவேக சூடாமணியில் கூட 65வது ஸ்லோகத்தில் கூட அங்கேயும் குரு இந்த விஷயத்தின்னு சொல்லும்போது பெரிய ஸ்லோகம் அங்கே சொல்லப்பட்டது. ஆப்தோக்திம் ஸ்கனனம் ததோபரி ஷிலாத்யுத்தர்தகர்ஷணம் ஸ்வீக்ருதிம் நிக்ஷேப சமேபக்ஷதே நஹி பஹிஹி சப்தைஸ்து நிகச்சதி. நான் பாதி தான் படித்து இன்னும் கூட இருக்க ஸ்லோகம். இங்கே அதே தான், ஒரு இடத்துல கிணறு தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பூமிக்கு அடியிலோ ஜலம் வெளியில் வரணுமனே, அங்கெல்லாம் இருக்கிற பொக்கிஷம் வெளியில் வரணுமனே நான் அங்கே போயிட்டு சும்மா போய் அங்கே சொல்லிகிட்டே இருப்பேன், பணமே செல்வம் வெளியில் வா, ஜலமே வெளியில் வான்னு நீ உட்காந்துட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அது யோக சக்தியில் யாரோ பண்ணாங்க அப்படி சொன்னாவே ஜலம் வந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. அந்த யோக சக்திக்கு விஷயம் இல்லை. இங்கே யோக சக்தினால் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் விசாரணத்தினால தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதனால் அந்த உதாரணத்தை அப்படி எடுத்துக்கூடாது. ஸோ இங்கே அதுதான் சங்கராச்சாரியரும் விவேக சூடாமணியில் சொன்னார். அங்கே நீ நோண்டணும், கனனம் பண்ணணும், மேலே இருக்கிற மண்ணெல்லாம் முதல்ல எடுக்கணும். அங்கே இருக்கிற சின்ன சின்ன செடி மரம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுக்கணும், மண் தோண்ட ஆரம்பிக்கணும். ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் கல் எல்லாம் வரும், வேறு மண் வரும், அதெல்லாம் எடுக்கணும். எவ்வளவு டிக் பண்ணணும், அதே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்வாத்ம சிந்தனம் எவ்வளவு பண்ணணும், எவ்வளோ நாள் பண்ணணும் அது சொல்ல முடியாது. காலக்கிரமேண அந்த சொல்கிறது அதுதான். அதனால் சில வாட்டி 20 அடி 30 அடி தோண்டினாவே எங்களுக்கு ஆற்றுல 40 அடியிலே ஜலம் வந்துச்சு. என்ன இன்னொருத்தர் நாங்கள் 60 அடி பண்ணிட்டோம், இன்னொருத்தர் 80, சில பேருக்கு 100 அடி நோண்டினா கூட தான் அப்போ தான் ஜலம் வரும். என்ன பண்ணுறது, அந்த இடம் அப்படி. ஆனால் ஜலம் உள்ளே இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது இந்த உதாரண மாதிரி இங்கே 154 அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. கனனம் பண்ணுறது தோன்றதனேது 153 சொல்லப்பட்டது. இப்போ பாருங்க 154 தேகோபலமபாக்ருத்ய
बुद्धिक्रुद्धालकात् पुनः खात्वा मनोभुवं भूयः गृह्णीयान् मां निधिं पुमान्. மனிதன் சாதகன் புமான் மாம் நிதிம் நிதியான என்ன யார் சொல்கிறார் இந்த ஸ்லோகம் கூட? நிர்குண பிரம்மமே ஆத்மாவே சொல்லுதே. ஏ முமுக்ஷு, ஏ பஞ்சதசி படிக்கிற வித்யார்த்தி, ஓகே, ஏ வேதாந்திக் ஸ்டூடெண்ட், நீ என்ன அடையணுமன்னா, ஓகே, மாம் நிதிம் புமான் குருணியாம், அவன் இப்படி தான் பண்ணி என்ன அடையணும். எப்படி கனனம்னு சொல்லியிருக்கோம். என்ன கனனம் பண்ணணும்? உதாரணத்திலோ திருஷ்டாந்தத்திலோ கணறு பொக்கிஷம் தோன்றதுன்னு சொல்லணும். இங்கே என்ன அதே தாஷ்டாந்தத்துக்கு சேர்த்து சொல்லும் போதும் அது எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல என்ன சொல்கிறாரு? புத்தி கிருத்தாலகாத்து, புத்தி கிருத்தாலகன்னா குரோபார், அந்த கடபாறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரொம்ப பதுனாக இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிற இரும்புனால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுதான் கிருத்தாலகாத்து. என்ன கிருத்தாலக? இங்கே சிரவணம் பண்ணும்போது வேதாந்தம் படிக்கிற புத்தி அனே பதுனான ஷார்ப்பான அந்த கடபாறை வச்சு, ஓகே, புத்தி கிருத்தாலகாத்து புனः புனः மறுபடியும் என்ன தோண்டணும்? மனோபுவம் காத்வா. மனோபுவம் ரெண்டாவது வரியில் வந்து எடுத்துக்கிறேன். முதல்ல மனோபுவம் அப்படின்னா மனசனே, ஏன்னா மனசுக்குள்ளதா, மனசனே பூமிக்குள்ளதா ஜலம் இருக்கிற மாதிரி மனசு ஹிருதயத்தில் தான் அந்தரங்கமாக மனசில் ஒடுங்கி அந்த ஆத்மாவான ஸ்வரூபம் இருக்கு. இந்த மனசுன்னு கிளியர் பண்ணால் சரியாயிரும். அதனால தான் மனோபுவம், மனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரவுண்டு இடம், இந்த மண்ணுன்னு வந்து காத்வா அப்படின்னா நல்லா முள்ளமாக தோண்டி எடுத்துட்டு லேயராக பலது வரும் இல்லையா. மனசு அப்படி தானே. మనసులో అనేక రకమైన వాసనಗಳು మలం చిత్త మలం ఇరుకే. அப்போ மலம் అనేది அந்த சித்தம் அనే பூமினி தோண்டினதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, நடுவில் பெரிய பாறங்கல் ஏதோ அது கல் வரும், பெரிய கல் வரும். அதுக்கு அங்கே சிரமப்பட வேண்டியிருக்கு. என்ன பாறங்கல் இங்கே அந்த மாதிரி வருது? ராக்கு. அது என்ன? தேக உபலாம். உபலாமன்னா கல்லுன்னு அர்த்தம். ஆனால் பெரிய பிக் ராக் லைக் சரீரமனே இந்த ஒரு பெரிய பிளாக்கு கல். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேக அபிமானமனே இந்த கல் மாதிரி தடமாக இருக்கிறது அது நீக்கணும். மனசுன்னு வந்து டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். அபாகிருத்தியா. ஸோ தேகாபிமானம், தேகம் நானே அபிமானத்தை நீக்கிக்கிட்டே அப்படின்னு அர்த்தம் என்ன? அநாத்ம நிராகரணமேவ அபாகிருத்தியம். இந்த அபாகிருத்தியம் என்ன? அனாத்மனு மொத்தத்தை நிராகரணம் பண்ணுறதுக்கு பேர் தான் அபாகிருத்தியம், நீக்கிறது அனாத்மா. அதில் என்னென்ன இருக்கு அனாத்மலோ? பொதுவாக வந்து 5 அனாத்மாக்கள் இருக்கு, சரீரம் மட்டும் இல்லை. ஸோ இங்கே வந்து சரீரம் எல்லாம் அனாத்மா, சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அனாத்மா. அப்படின்னா நம்மளுடைய 2 இருக்கு இங்கே, தேகாபிமானம் அப்புறம் மனசு கூட இருக்கிற ஒன்று. ஸோ தேகத்துக்கு சேர்ந்து இருக்கிற 3 பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பேர் மமகாரம். ஸோ அகங்கார மமகாரங்களே நீக்கிறது பேர் தான் அபாகிருத்திய. தேகத்துக்கு சேர்ந்தது என்னென்ன இருக்குது? ப்ரொஃபஷன், பொசெஷன் அண்ட் ஃபேமிலி. என்னுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்டது, நான் சேர்த்து வச்சு இருக்கிற சொத்து செல்வம் வீடு வாசல், எனக்கு கூட சேர்ந்து வாழற என்னுடைய ஃபேமிலி மக்கள்,
இவங்க எல்லாருமே என்ன நமக்கு மமகாரம். அப்புறம் நான் சரீரம் நினைக்கிறதையும் நான் மனசை நினைக்கிறதையும் இந்த மனோசரீரங்களை நான் நினச்சிக்கிட்டு வேலை பண்ணுறது பேர் அகங்காரம். ஸோ அகங்காரமும் மமகாரம் ரெண்டுத்தையும் நீக்கிறதுக்கு பேர் தான் அனாத்ம சர்வ அனாத்மனே அனாத்ம நிராகரணம் பண்ணணும். இதெல்லாம் அஞ்சுத்தின்னு நிராகரணம் பண்ணணும். அது பண்ணுறது தான் இங்கே பூமினி நோன்றது மனபுவம் அபாகிருத்திய தேக உபலம் அபாகிருத்திய என்ன பண்ணணும், இப்படி பண்ணி தோண்டி இந்த மனிதனு சாதகன் மாம் நிதிம் குருநியாத், நான் நிதியான பொக்கிஷமான ஆனந்த ஸ்வரூபமான என்ன அவனு அடையணும், நீ அப்போதான் என்ன அடையணும்னு சொல்லிட்டு ஆத்மாவே நம்மக்கிட்ட சொல்கிறது. சரியா? ஸோ 154 கூட ஆத்மாவே பேசியிருக்கு, நிர்குண பிரம்மே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சந்தேகம் கேள்வி. ஓகே, முதல் ஸ்லோகம் படிக்கிறோம் 155. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் கூட சந்தேகம் படிக்கிறோம். முதல்ல அனுபூதேரபாவேபி பிரம்மாஸ்மித்யேவ சிந்தியதாம் அப்யசத் பிராப்யதே தியானாத் நித்யாப்தம் பிரம்ம கிம் புனः. இங்கே கேள்வி இப்படிப்பட்ட கேள்வியா, இப்படிப்பட்ட சந்தேகமா அப்படின்னு பதிலும் கொடுக்குறார். ஸோ அதனால் என்ன கேள்வி, பொதுவாக மக்கள் கேட்பாங்க என்னன்னா, என்ன சும்மா நிர்குண பிரம்ம உபாசனை அகம் பிரம்மாஸ்மின்னு ஜபம் பண்ண சொல்கிறீங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ண சொல்கிறீங்க, ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்க, ஏதோ சிரவணம் பண்ண சொல்கிறீங்க, இப்படி சிம்பிளி கேட்டுகிட்டே இருந்த அப்புறம் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை ஏதோ கிருஷ்ணா ராமான்னா கூட நிறைய சிந்திக்கலாம், நிறைய கதை பேசலாம், நின்று டான்ஸ் ஆடலாம், கை கூப்பிட்டு பாடலாம், வாய் கத்தி கூப்பிடலாம், கீர்த்தனை பண்ணலாம், அதெல்லாம் இருக்கும். நிர்குண பிரம்ம உபாசனத்தில் என்ன இருக்குது, அகம் பிரம்மாஸ்மி ஒன்று தான் இருக்குது. இப்படி சிம்பிளி இது மட்டும் சும்மா இது மட்டும் ரிப்பீட் பண்ணிவிட்டு செஞ்சிட்டு இருந்தால், நான் கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்க வேண்டாமா, தீர்த்த யாத்திரை போக வேண்டாமா, வரலட்சுமி விரதம் பண்ண வேண்டாமா, அது செலிப்ரேட் பண்ண வேண்டாமா, இது பண்ண வேண்டாமா, அப்புறம் வாஸ்து பார்க்க வேண்டாமா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டா தானே அப்படின்னு இது சிம்பிளான்னு சொல்லி அதெல்லாம் ஏதாவது பண்ண வேண்டாமா, பரிகாரம் பண்ண வேண்டாம், ஜோதிஷர்கிட்ட போக வேண்டாம், இப்படி பலதெல்லாம் நான் சொல்லிட்டு என்னதான் பிரயோஜனம்? ஒரு கிளாஸுக்கு சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா? இப்படியெல்லாம் சந்தேகம் ஒரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கூட அப்பப்போ மிச்சம் எல்லாமும் பண்ணுவேன், மிச்சம் இல்லை திரும்பி கர்மத்தில் ஈடுபடுவான், கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், மறுபடியும் உபாசனான்னு சொல்லிட்டு அது எல்லாமே பயத்தோடு ஏதோ ஆரம்பிப்பான், அது மாற்றிட்டே இருப்பான். இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாது, வச்சுக்காது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, விஷயத்தின் சாராம்சம் சொல்கிறேன் நான். என்ன ஸ்லோகத்தில் அவ்வளோ சட்டுன்னு புரியாது. ஏப்பா இப்படி சந்தேகங்கள் இவ்வளோ கேட்குறியே, நான் கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன், என்ன இவ்வளோ சந்தேகம்? நீ எத்தனையோ சகுண உபாசனையிலோ பல மந்திரங்கள் பல நாமங்கள் அது அர்த்தம் கூட நமக்கு பூர்ணமாக தெரியாது. ஆனால் குரு உபதேசம் பண்ணார், புராணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கேன்னு அந்தந்த தேவதைகள் எல்லாரும் ஆராதித்து உபாசனை பண்ணி பூஜிக்கிறாங்களே, அப்படி நிஜமாக அப்படிப்பட்ட உபாசனை செஞ்சவங்கள நிறைய பேர் அந்தந்த தேவதர்களுடைய சக்தி அந்த தேவத்துடைய தத்துவத்தை அடைஞ்சிருக்காங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதா பிராப்தி கொடுக்கும்போது அது நீ உபாசகனாக இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த தேவத்துடைய தத்துவம் உனக்கு பிரகாசிக்கலை, நீ அது ஆகலை. நீ இந்த
உபாசனை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த தேகம் போனதுக்கப்புறமும் எப்போ அந்த லோகமும் அந்த தேவதா பிராப்தி ஏற்படுறது இல்லையா? அப்போது எதுவுமே தெரியாமல் அப்பிராப்தமாக இருக்கிறதே உனக்கு பிராப்தமாகும் போது அதை பற்றி உனக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்பி கூட பண்ணிகிட்டே இருந்தாவே அடையிறானே. அது பல உதாரணங்கள் இருக்குல்ல அப்படி. ஆனால் உபனிஷத்து சொல்கிற இந்த மந்திரம் இது வேலை பண்ணாதா? அது வேறு. உபனிஷத்து கொடுக்குற இந்த அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் இந்த பிரம்மம் అనేది நித்திய பிராப்தம், ஆல்வேஸ் எவர் அவைலபிள். எப்பவுமே பிராப்தமாக இல்லாதது இப்போ கூட இல்லாததே உனக்கு பிராப்தமாகிற மாதிரி அப்புறம் பண்ணும்போதோ அந்த சகுண பிரம்ம உபாசனத்திலோ இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది இப்போ இருக்குது. இப்போ இதே மந்திரமாக எடுத்து சொல்லும் போதோ இதே ஜபமாக தியானமாக பாராயணமாக செய்யும்போது இது பலம் கொடுக்காது. இதுக்கு வேறு கௌமுதிக நியாயம். கிம் அதே கொடுக்கும்போது இதேம் கொடுக்காது. இது இப்போ இருக்கிறது ஆல்ரெடி, which is already available. Why not? Is it not give? అని கேட்கறதுக்கு ஒரு கிம் இது கொடுக்காத கௌமுதிக நியாயம் அப்படின்னு சொல்லி சந்தியாவந்தனத்திலேயே இந்த நிர்குண பிரம்மக்காக உபாசனை பண்ண சொல்லி யோசாவாதித்யோ பிரம்மா, இந்த ஆதித்யன பிரம்மா, அப்புறம் அகம் ஏவாஹமஸ்மி, அகம் பிரம்மாஹமஸ்மி. அது என்ன? அது நிர்குண பிரம்ம உபாசனை சும்மா மந்திரம் சொல்கிறது தானே. வேறு அப்போ எதுக்கு கொடுத்தாங்க அங்கே? அப்போது யாராவது ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை பண்ணால் அந்த ஹிரண்ய கர்ப்ப தெய்வம் தத்துவத்தினே அடைகிறான். இந்திரன் உபாசனை பண்ணால் இந்திர தெய்வ தத்துவத்தினை அடைகிறான். முதலான தேவதைகள் எல்லாரும் அப்படி தான். எது நீ ஆராதனை பண்ணுறியோ, அப்படி உபாசனை பண்ணுறியோ அதே கொடுக்கறது. அப்படி பண்ணும்போது அதெல்லாம் நான் எக்ஸிஸ்டிங்கு. இப்போது உனக்கு நான் எக்ஸிஸ்டிங்கே தெய்வத்துவத்தினே இப்போ இல்லாதது அப்புறம் கொடுக்கறதுன்னா, இப்போ இருந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இப்போவே இருந்துகிட்ருக்கிற இந்த பிரம்ம தத்துவம் இது அடையிறது என்ன கஷ்டம்? இது கொடுக்காதனே சந்தேகம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, பதிலும் கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? இப்போ பதங்களை பாருங்கோ. அனுபூத்தேகே அபாவே அபி. பாருங்கோ, அந்த உபாசனை பண்ணும்போது ஏதாவது அந்த அந்த தேவதாவுடைய சக்தி அனுபவம் இருக்கா? த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் தேவத்தை சக்தி இல்லை. இப்போது அப்புறம் வரும், அப்புறம் நான் அங்கே போவே அடைவேன் ஏதோன்னு. அபாவே அப்படி அது இல்லாதது, ஆப்சன்ஸு. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் அப்படி ஓகே அங்கே நடக்கும்போது பிரம்மாஸ்மி இது ஏவ அனுபவம் இல்லாததே அங்கே அப்புறம் அது சத்தியமாகும்போது தெரியாததே. பிரம்மாஸ்மி இது ஏவ சிந்தியதாம் தியானாத். இது எக்ஸிஸ்டிங் ஒன், அசத் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அது அபாவே அப்படி நான் எக்ஸிஸ்டன்ஸ் இப்போதைக்கு. இப்போ அதே பலன் கொடுக்கும்போது இந்த பிரம்மாஸ்மி இது ஏவ சிந்தியதாம் தியானாத் அப்படி பிராப்யத்தே. நித்திய பிராப்தம் பிரம்மா. இது எப்பவுமே இப்போ இருக்கை. நவ் யூ ஆர் தட் ஓன்லி. நீ உபாசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியல தவிர நீ அதிகாவாக தான் இருக்க. ஓன்லி திங் நீ கிளைம் பண்ணணும். அப்போது அதிகாவாகவே இருக்கிற இப்போது அவைலபிளாக இருக்கிற எக்ஸிஸ்டிங் திங்கு அடையிறது கஷ்டமாக? இப்போதைக்கு தெரியல, எங்கோ இருக்கே. அப்புறம் அப்படியே நீ நான் எக்ஸிஸ்டிங், இப்போதைக்கு நான் எக்ஸிஸ்டிங், அபாவம், அசத்தாக இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை அடையிறான்னா அதுதான் கேட்குறாரு. கிம் புனகா, இது பற்றி ஏன் அப்படி சந்தேகப்படுறேன், கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கௌமுதிக நியாயம். கிம் అనేది இங்கே
క్వశ్చన్ இல்லை ఇది புரியுறதா கிம் புனः అనేది வந்து இஸ் நாட் எ கொஷன் இட் இஸ் எ ஆன்சர் இது பதில் கொடுக்கறது தான் அதனால் இதில் சந்தேகமே பட வேண்டியதில்லை சந்தேகமே பட இந்த சந்தேகம்தான் பெரிய ட்ராபேக் உனக்கு இப்போதைக்கு புரியல எட்டலைன்னா பரவாயில்ல பட் நம்ம அதனால ஃபெய்த் எவ்வளோ ஸ்ரத்தா అనేది எவ்வளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பக்தியிலோ ஆவது ஞானத்தில் ஆவது அப்படின்னு சொல்லி 156 என்ன சொல்கிறாரு கொஞ்சம் திட்டுறார் இது கூட புரிஞ்சுக்கல இவ்வளவு சொல்லி புரிஞ்சுக்கல இவ்வளவு விசாரணை பண்ணி 155 ஸ்லோகங்கள் இதுக்காகவே நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி இப்பாவது கிளியராக புரிஞ்சதில்லை இனிமேல் அப்படி எல்லாம் சந்தேகம் வரக்கூடாது இல்லையா அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா நான் ஒன்று கண்டிக்க போகிறேன் ரொம்ப ஷார்ப்பான கூப்பிடக்கூடியாத வார்த்தை வச்சு நான் கூப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு இந்த சொல்கிறார் அநாத்ம புத்தி சைதில்யம் பலம் தியானாத் தினே தினே பஷ்யன்னபி ந சேத்யாயேத் கோபரோஸ்மாத் பசூர்வதா முதல்ல இங்கே பாசிட்டிவாகவே சொல்கிறார் என்னன்னா ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருக்கா சந்தேகப்படாது நீ பண்ணி பாரு பண்ணி பார்த்துட்டு உனக்கு அதனால் பிரயோஜனம் கொஞ்சம் கொஞ்சம் பூர்ணமாக அடையலை ஓவர் நைட் அடையலை நீ அடைய முடியாது பரவாயில்ல ஆனால் வேறு பிரயோஜனம் உனக்கு அது உபயோகப்படுறது பிரயோஜனப்படுறது అనేది உனக்கு பலம் பெனிஃபிட் கொடுத்துட்டு இருந்தால் நீ அது பண்ணு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்களே யூ டேக் இட் அண்ட் யூஸ் இட் ஃபார் 10 days உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை உனக்கு எந்த பலமும் கொடுக்கலன்னா யூ ரிட்டர்ன் இட் பேக் திரும்பி கொடுங்கோ நான் காசே கேட்க மாட்டோம் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் பார்த்தியா அந்த மாதிரி தான் இங்கே வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் என்னது நீ அப்படி நிஜமாக நம்பி சின்சியராக சீரியஸாக நீ அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தா சிரவணமே ஒரு பெரிய அபியாசம் தானே அப்புறம் நீ இந்த அகம் பிரம்மாஸ்மியை ஜப்பமாக எடுத்துக்கோ பாராயணம் எடுத்துக்கோ உபனிஷத்து பாராயணமாக எடுத்துக்கோ ஜபம் பண்ணு ஏதோ இதே பண்ணிட்டேரு சிரவணம் பண்ணிட்டேன்னு இப்படி பண்ணும்போது உனக்கு பலம் தெரியும் கொஞ்ச நாளிலேயே தெரியும் எப்படி பாருங்கோ தினே தினே தியானாத் இப்போது தினந்தோறும் தியானம் பண்ணுறாரு நாம் ஞானம் அடைஞ்சோமா இன்னும் நடுவடியில் இருக்கிறோமா அது அவங்களுக்கு தான் தெரியுமென்னு சொல்லிட்டோம் சரி தியானாத் என்ன கேட்குறதே தியானம்தான் இப்படி சத் சங்கம் விடாமல் 6 நாள் 7 நாள் தினம் வாரத்தில் எல்லா நாளிலும் 1 மணி நேரம் கேட்டுகிட்டே இருக்கும்போது தினே தினே ரெகுலர்லி இந்த கேட்கறதுனால நான் சிரவணம் எடுத்துக்கிறேங்க அர்த்தம் தியானாத் நான் தியானமும் பண்ணுறேன் ஆத்ம தியானம் பண்ணுறேன் கைடட் மெடிடேஷன் எத்தனையோ சொல்லியிருக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் நீ கண்டிப்பாக அநாத்ம புத்தி சைதில்யம் பலம் பஷ்யன் கண்டிப்பாக நீ கவனிப்பே உனக்கு தெரியும் போர்ட் ரிடக்ஷன் நடக்கிறதுனே போர்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆர் எஃப்ஐஆர்ன்னு சொல்கிறோம் இல்லையா வருவே அந்த பாயிண்ட் என்னன்னு ஓகே இங்கே என்ன சொல்கிறாரு அநாத்ம புத்தி ஆத்ம விஷயங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே சரீரம் மனம் அப்புறம் குடும்பம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி பொசஷன் ப்ரொஃபஷன் இதெல்லாம் அனாத்ம புத்தி இது எல்லாத்தையும் மேலே சத்தியத்துவ புத்தி இல்லை ஆத்ம புத்தி இல்லை இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இது நித்தியம் சாஸ்வதமும் கிடையாது இது மேலே நான் ரொம்ப டிபெண்ட் ஆகக்கூடாது இது அனாத்மா மித்யாத்வ நிச்சயம் புத்தி ஸோ இந்த அனாத்ம புத்தி கொஞ்சம்
அனாத்ம புத்தி சைத்தில்யம். புத்தி சைத்தில்யம் எதை பற்றி? அனாத்ம புத்தி. நானு சரீரமனே பாவம் அது கொஞ்சம் 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 பலகீனமாகிறது. அப்புறம் மிச்சம் எல்லாமே 5 சொல்லிட்டோமே இல்லை, இது எல்லாத்திலிருந்து அது குறைஞ்சிட்டே வருது. சரியா? அப்போது இந்த அனாத்ம புத்தி இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. சரீரம் நான் అనేది, அபிமானம், அப்புறம் பொசஷன்ஸ் மேலே கிரீடினஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆகுறது. சைத்தில்யம்னா பலகீனமாகிறது, வீக் ஆகிறது. அப்படின்னு அந்த ரிசல்ட்டு பஷன் நீ பார்க்கலாம். ஏன் இப்போ சத்சங்கம் தினந்தோறும் இத்தனை நாளில் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ மாற்றம் வந்துச்சு, எவ்வளோ நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க உங்களுடைய மானசிக சிந்தனை விதானத்திலோ, அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்குற திருஷ்டிகோணத்திலோ, உலகத்தோட டீல் பண்ணுற விஷயத்திலோ, குடும்பத்தில் வர பிரச்சனைகளை நீ டீல் பண்ணுற விஷயத்திலோ, குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட எப்படி நடத்துகிறது, எல்லாத்துலேயும் உங்களுக்கு இப்போ நிறையவே தெளிவு வந்துச்சா இல்லையா? பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இது முன்னாடி நான் ரொம்ப கோபக்காரிங்க. ரொம்ப சட்டுன்னு கோபம் வந்துடும், டென்ஷன் ஆகிடுவேன், பதற்றம், அப்புறம் ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப அப்பப்போ சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, டிப்ரெஷன் வரும் அப்பப்போ, இப்படி எல்லாம் நிறைய பயம் வரும். இதெல்லாம் இப்போது வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறைஞ்சதோ ஆனால் குறைஞ்சிருக்கும். நமக்குள்ள திங்கிங் விதானம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேதாந்தம் கேட்டேன், அப்புறம் பகவத்கீதவும் கேட்டேன். ஆனால் இப்போது அதே கேட்டுகிட்டே இருந்தால் கூட, அதே விஷயங்கள் மறுபடியும் கேட்டிருந்தா கூட 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வித்தியாசம் வரலாம். ஸோ வாட், பட் வந்துச்சா இல்லையா? அவ்வளோ கூட நேரம் ஆகாது. நீ ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கேட்ட 1 மாதத்துல வரலாம், ஒரு சத்சங்கத்திலே நிறைய மாற்றம் வரலாம். ஆனால் அது ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டாக நிற்குமானது இல்லைன்னா கூட, பட் மாறாமல் எப்படி இருக்கும்? இவ்வளவு நம்ம இந்த காதுனால் உள்ளக்கு விஷயங்களை போட்டி பாசிட்டிவ் திங்கிங்னு கொடுத்துட்டே இருக்கிறோம். சத்தியத்தினை பற்றி கேட்டுகிட்டே இருக்கும்போது அது எப்படி வேலை செய்யாமல் போகும்? நீ அந்த பலத்தினை பார்க்குறேன். அதுதான் சொல்கிறாரு, பலம் பஷ்யன் நபி. நீ அப்படி பார்த்திருந்தா, ஆல்தோ கிளியர்லி நோன், ஓகே, தெரிஞ்சு கூட, அப்போது இஃப் ஒருவேளை நீ நான் தியாயேத், நான் இந்த அகம் பிரம்மாஸ்மி, இந்த தியானம், இந்த நிர்குண பிரம்ம தியானம், வேதாந்தம் சிரவணம் எனக்கு வேண்டாம், நான் அது அவ்வளோ பண்ணல, ஏதோ கொஞ்சம் எப்பாவது வருவேன், எப்பாவது கேட்பேன், கொஞ்சம் கேட்டால் இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ அது மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னு இப்படியெல்லாம் சொல்லலாமா? முக்கியமாக இந்த நிர்குண பிரம்ம உபாசன விஷயம்னால நான் அந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணல, நான் சகுண உபாசனாவே உட்காந்துட்டு ஓணம், அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு அது பண்ணுவேன். நிறைய ஆரத்தி, கற்பூரம், தீபாராதனை, தேங்காய், சகுண உபாசனாவே பண்ணுறேன் அப்படின்னு நீ பண்ணலாமா? சொல்லலாமா? நீ பிரயோஜனம் சிரவணத்தினால் இவ்வளோ நீ பார்த்த, நீ எத்தனோ வருஷம் அந்த சகுண உபாசனை பண்ணால் கூட புரிஞ்சுக்காமே உனக்குள்ள கோபம், தாபம், பொறாமை இது எதுவுமே குறையில, அதையும் உனக்கு தெரியும். அதனால் எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் நல்லவங்களா இந்த காமக்ரோத லோகங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரிலீஜியஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் நிர்குண வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம் நீ அப்படி இருக்க முடியாது, மாறியாச்சு நீ.
ஆனால் கவனிக்கிற அந்த மாற்றம் தெரிஞ்சு கூட நீ வந்து நான் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ண மாட்டேன், இது பத்தாதுன்னு மறுபடியும் நடுவில் சந்தேகப்படலாமா? இல்லை சிரவணம் விடலாமா? சத்சங்கத்தில் விடலாமா? எப்படி? அப்படி யாராவது நீ பண்ணியாச்சென்ன அஸ்மாத்து நான் அப்போ என்ன சொல்லணும்? ஒன்று எப்படி கூப்பிடணும்? நீ வந்து பசுவுக்கு சமானம்ப்பா. அதர் தேன் யூ ஹூ வில் பி த அனிமல் என்றார் பாருங்க. இத திட்டு அஸ்மாத் அபரஹ பசுகஹ சொல்லு வத. நீ தவிர ரொம்ப புத்திஹீனன பசு மாதிரி இருக்கிறவனே நீ தவிர நான் வேறு யாருன்னு சொல்லணும்? போதுமா இந்த திட்டு? இனிமையாவது சிரவணம் சத்சங்கம் விடாமல் இருப்போமா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இனிமே வேறே எல்லாமே அதுக்கு நீ எக்ஸம்ஷன் கொடுங்கோ. சத்சங்கத்துக்கு ஸ்ரவணத்துக்கு வேதாந்த அத்தியனத்துக்கு சாஸ்திர பட்டணத்துக்கு நம்ம வந்து இது கொடுக்கக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இவ்வளோ கேட்டு இவ்வளோ தெரிஞ்சு எல்லாம் அதனால தான் நிறைய பார்த்து கூட தெரிஞ்சு கூட இது பலம் கொடுக்குறதுன்னு இருந்தால் கூட அது விரும்பி செய்யலைன்னா யூ ஆர் தி மோஸ்ட் யூஸ்லெஸ் புத்தி இல்லாத ஒரு பசு தான். உன்னை தவிர வேறு யாருன்னு பசுவனை கூப்பிடணும்? டெல்மி சொல்லு பண்ணுறாரு. அதனால் இனிமையாவது உஷாராக இருப்போம். தாமதம் பண்ணக்கூடாது, இதில் நிர்லட்சியமாக இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 157வது ஸ்லோகம். இப்போ இது எல்லாமே கூட 156, 57, 8 பலம் பற்றி தானே பேசிகிட்ருக்கிறாரு. திஸ் இஸ் த பெனிஃபிட். இப்போ பேசுனது உனக்கு அனாத்ம புத்தி இப்போ குறைஞ்சிட்டே வருது. மித்யாத்ம நிச்சயம் அப்படின்னா உன்னை வந்து இந்த ப்ரொஃபஷனோ பொசிஷனோ ஃபேமிலியோ உன்னோட உடம்போ மைண்டோ ஒன்றும் இப்போது டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. அதை பற்றி அவ்வளோ நீ கவலைப்படுறதில்லை. அதை பற்றி அதுக்கு நீ சத்தியத்துவ புத்தி கொடுக்கறதில்லை. உன்னுடைய சாந்தி சுகம் ரட்சணைக்காக நீ இந்த 5 மேலே ஆதாரப்படலே. அதுதான் அடையாளம். போர்ட் ரிடக்ஷன் என்னென்னா இது முன்னாடி பயப்படுறது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அது எல்லாமே ஆல் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே கோச்சிக்கிறதாவது, அதாவது பொறாமையாவது, பயப்படுறதாவது, எதிர்பார்க்குறதாவது, டிசப்பாயின்மெண்ட், இது எல்லாமே இப்போது எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதுதான் போர்ட் ரிடக்ஷன். போர்ட்டுன்னு என்ன சொல்கிறோம்? ஓகே, பொசெஷன்ஸ், ரிலேஷன்ஸு, பிஓ, பொசெஷன்ஸ் அண்ட் ஆக்குபேஷன். பொசெஷனல் ஆப்ளிகேஷன் இல்லை, ஆக்குபேஷனல் ஆப்ளிகேஷன் இல்லை. பொசெஷன் அப்புறம் ஆக்குபேஷன் அண்ட் ரிலேஷன்ஸ் அது எதுவுமே ஆப்ஸ்டக்கிள் இல்லை, எனக்கு ஆப்ளிகேஷன் இல்லை. அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே இப்போ குறைஞ்சிருக்கு. அப்படின்னா போர்ட் ரிடக்ஷன் ஆயிடுது. ஓகே, இப்போ 157 படி பார்க்குறோம். தேகாபிமானம் வித்வம்ஸ்ய தியானாதாத்மனமத்வயம் பஷ்யன்மர்த்யோ மிருதோ பௌத்வா யத்ர பிரம்ம சமஷ்ணுதே. இது வந்து கட்டோபனிஷத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்துக்கிட்டு சொல்கிறது. ஹி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே అనేది கட்டோபனிஷத்தில் வரும் பலம் சொல்லும் போது. இங்கே தேக அபிமானம், இந்த தேகத்து மேலே இருக்கிற அபிமானம் அதான் அனாத்ம புத்தி. ஆத்ம புத்தி போயிடுச்சு, இப்போ அனாத்ம புத்தி. அனாத்ம மேலே ஆத்ம புத்தி இருக்கக்கூடாது. தேக அபிமானம் இந்த தியானாத் அகம் பிரம்மாஸ்மி, அகம் நித்யோஸ்மி, அகம் நிர்மலோஸ்மி, நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோஸ்மி. தியானாத் வித்வம்ஸ்ய அது டிஸ்ட்ராய் ஆகிடுது, அது நீக்கப்பட்டது,
குறையும் அட்லீஸ்ட் நீக்கப்பட்டது, டிஸ்ட்ராய்டு, வித்வம்சிய. அப்புறம் அது குறைஞ்சிச்சு. சரி, தேகாபிமானம் இல்லை, குறைஞ்சிச்சு. அப்புறம் என்ன? அத்வயம் ஆத்மானம் பஷ்யன். Now I am clearly understanding, seeing myself as the Advaya Atma, Eka Nitya Sara Satya Nitya Shuddha Buddha Mukta Aham Brahma. அப்படினே அந்த அத்வய ஆத்மான பஷ்யன். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிட்ட, உணர்ந்த மர்த்தியா, இவன் நார்மல்லி சரீரத்தில் இருந்து பிறந்து இங்கே காணப்படுற ஒரு மனிதனு தான். மர்த்தியானா மனிதன் அர்த்தம். ஏன் இவன் வந்தான், இது முன்னாடி இல்லை இந்த சரீரத்தில். இப்போது சரீரம் போய் மரணம் ஏற்படும். மர்த்தியா. ஆனால் இவன் மர்த்தியா இருந்தால் கூட, மரண சுபாவம் இருந்த மனுஷனாக இருந்தால் கூட, அம்ருதா பூத்வா, இந்த தெளிவுனால், இந்த ஞானத்தினால அவன் அமிர்தம் அடைஞ்சதினால், அடைஞ்சி, ஹேவிங் அட்டைன்ட் த அமிர்தங்க இம்மோர்டாலிட்டி. எப்போ? வைல் லிவிங். இந்த சரீரத்தில் இப்போ கேட்கும்போது இங்கே இன்னிக்கே ஹியர் அண்ட் நவ் அமிர்தா. மரணமில்லாத, பிறப்பில்லாத, மரணமில்லாத நித்தியமான वस्तु अहम ब्रह्मा, अहम ब्रह्मास्मि. अमृतः भूत्वा आई என்னாகும்? இங்கே தான் சொல்கிற முக்கியமான விஷயம். இந்த அத்திர, அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இங்கே அத்திரன்னா இன் திஸ் லைஃப், இங்கே இப்போவே. இந்த லைஃப் అనేది கூட ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகக்கூடாது. இப்போ எனக்கு வேணும் அந்த நிம்மதி, சாந்தி, ரக்ஷணா. ஐ ஆம் டிஸ்கவர்டு எனக்குள்ளேயே. அதனால் இனிமேல் மனசு பண்ணுற சேஷ்டைகள், மனசு பண்ணுற தொந்தரவை, எந்த அனாத்மா கூட என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்திர, அத்திர ஹி, ஹி అనేది இண்டீட், உண்மையா, இங்கே இப்போவே இட் செல்ஃப் Brahma samasnute. He attained, he realized himself, avan thane thanne Brahmama unarndittar. இதுதான் கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா. அந்த கட்டோபனிஷத்து ஸ்லோகம் என்ன பாருங்க. अत्र ब्रह्म समस्नुते. यदा सर्वे प्रमुच्यन्ते कामाः ये अस्य हृदि श्रिताः. யாருடைய ஹிருதயத்திலிருந்து எல்லா காமங்களும் நீக்கப்பட்டதோ அத மர்த்தியோ மிருதோ பவதி. அத அப்போ உடனே அவன் அந்த மர்த்திய பாருங்க, அமிர்த பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே. அதுதான் பலம். அதுதான் இங்கே கோட் பண்ணார். நான் கடைசி ஸ்லோகம், இந்த தியான தீப பிரகரணம் படித்த அவங்களுக்கு கிடைக்கிற பலம், இது நல்லா படித்து, நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சிருந்தால் இப்படி பலம்னு சொல்லி கன்க்ளூடிங் ஸ்லோகா இந்த அத்தியாயத்துக்கு 158. தியானாதீபமிமம் சம்யக் பராம்ருஷதி யோ நரஹ முக்த சம்சய ஏவாயம் தியாயதி பிரம்ம சந்ததம். யஹ் நரஹா, எந்த மனிதன், எந்த வித்யார்த்தி, எந்த வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பர்சன், இமம் தியான தீபம், இந்த தியான தீபம் అని சொல்லப்படுற இந்த அத்தியாயத்தனை சம்யக் பராமృஷதி, அது முக்கியம். ப்ராப்பர்லி, பர்ஃபெக்ட்லி, சம்யக்
ஒழுங்காக கேட்டோமா, மறுபடியும் இல்லைன்னா கேட்கணும். ஏன்னா இது கேட்டதுக்கப்புறம் இப்படி பராமரிஷித்தன்னா நல்லா கேட்டிருக்கான், கேட்டது மனனம் பண்ணுறான், கான்டெம்ப்ளேட் பண்ணுறான், பண்ணியிருந்தா அவனுக்கு என்ன முதல்ல பலம் என்ன தெரியுமா? அயம் அவனு சம்சய முக்தா, முக்த சம்சயா. இனிமே ஒரு சந்தேகமும் வரக்கூடாது எது பற்றியும். எத்தனை சந்தேகங்களை பற்றி எத்தனை வகையாக எத்தனை விதமாக நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊகிக்கவே முடியாது அப்படிப்பட்ட எத்தனையோ சந்தேகங்களே வித்யாரண்ய சுவாமி அந்த பரம ஆச்சாரியருடைய கிருபை இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்தாரு. இது படிக்கிற பாக்கியம் நமக்கு கடவுள் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நான் தன்யஹா தன்யஹான்னு ஃபீல் பண்ண முக்த சம்சயா. ஓகே, இனிமேல் எந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ரிஜெக்டிங் ஆல் த டவுட்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த டவுட்ஸ். தென் பிரம்ம ஏவ சந்ததம். அப்படியே நீ இப்படி அடைஞ்சாச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நாங்கள் 10வது அத்தியாயம் தொடங்குகிறோம். 10வது அத்தியாயம் ஜீவன் முக்தி பற்றி பேச போகிறது. ஓகே, சந்ததம் தியாயதி. அவன் இந்த விதமாக இந்த பிரம்மன்னே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். பிரம்ம தியானம். அதனால தான் இந்த பல வகையாக இதில் வந்தது தான் அந்த தியானத்துக்காக தான் அகம் கிரக உபாசனா இல்லை சோகம் ஜபமாகவும் சில பேர் சொல்கிறான் இல்லையா, சோகம் 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 பரவாயில்ல. இது அதேதோ வேறு பண்ணுறதுக்கு பதில் இந்த நிர்குண பிரம்ம விஷயமே ஓம்காரம் கூட நிர்குண பிரம்மன்னு குறிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த உபாசனத்தின் அந்த சந்ததம் தியாயதி. இந்த அட்ரிபியூட்லெஸ் நிர்குணமான இந்த பிரம்மன்னே நினச்சி தியானம் பண்ணிட்டே இரு. பாஹ்ய காரியகலாபங்களுக்குள்ளே போய் அதில் செஞ்சாதா ஆத்தியாத்மிகவனை நினச்சிக்காது, சிரவணத்தின்னு விடாது. அப்போது நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு விஷயம் என்னன்னா முடிஞ்சாச்சா, 123வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 157 வரைக்கும் இந்த நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தின்னு எப்படி ஞான விருத்தியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாறுற வரைக்கும் நீ இது பண்ணிகிட்டே இருக்கணும்னு பல ஸ்ருதி சொல்லிட்டாரு. இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்க, பகவத்கீதையிலோ 7வது அத்தியாயமோ 9வது அத்தியாயமோ முக்தி ஞானம் பற்றி பேசப்பட்டது. ஆனால் நடுவில் ஒரு 8வது அத்தியாயம் கிரமமுக்தி பற்றி பேசியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே பஞ்சதசியில் 8வது அத்தியாயமும் வரப்போகிற 10வது அத்தியாயமும் அந்த ஜீவன் முக்தி ஞானம் பிரம்ம ஞானம் பற்றி பேச போகிறது. ஆனால் நடுவில் இந்த 9வது அத்தியாயம் கிரமமுக்திக்காக தான். இப்போ இது வேணுமா, இது நமக்கு ஆக்சுவலி நம்ம கான்ஃபிடென்ட் சீக்கர்ஸாக இருந்து நம்மளோட அட்டென்ஷனை அந்த ஜீவன் முக்தி மேலே ஞானம் மேலே இருக்குன்னா நமக்கு இந்த அத்தியாயம் ரிலவெண்ட்டே இல்லை. ஆனால் எவ்வளோ பேசியிருக்கோம், எவ்வளோ நாள் பேசியிருக்கோம். பெரிய அத்தியாயம் 158 ஸ்லோகங்கள். அதனால் ஐ திங்க் இது ரொம்பவே நமக்கு ஒரு வழிகாட்டிச்சு. இனிமே வாழ்க்கையில் எந்த கிரந்தம் எந்த வேதாந்த சிந்தனைக்கு பண்ணுறது கூட நமக்கு தடமில்லை. அப்போது நம்ம உத்தம அதிகாரிகளாக இருந்தால் இந்த அத்தியாயம் தேவையில்லை. ஆனால் இது எவ்வளோ ரிஃப்ரெஷ் பண்ணி மைண்டுன்னு கொஞ்சம் நல்லாவே நமக்கு வைடு ரேஞ்ச் ஆஃப் திங்கிங்னு பற்றி கொடுக்கப்பட்டதா இனிமேல் ஒரு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதனால் இப்படி இந்த தியான தீப பிரகரண அத்தியாயத்தினை வித்யாரண்ய சுவாமி கம்ப்ளீட் பண்ணுறார், முடிக்கிறாரு. நம்மளும் முடிச்சிட்டோம். அடுத்தது 10வது அத்தியாயத்தினை தொடங்க போகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।